திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 543, அதிகாரம் செங்கோன்மை. சிவகங்கை சமஸ்தானத்தை ஆண்ட மருதுபாண்டியர்கள் குடிமக்களை தாய்போல் காப்பாற்றி வந்தனர். ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய போது பெரிய மருதுவை ஒரு மாலை வேளையில் ஆங்கிலேய படைகள் சூழ்ந்து வளைத்து கொண்டபோது அவர்களை தாக்கிவிட்டு குதிரையில் தப்பியோடினார் பெரிய மருது. விடியற்காலையில் ஒரு கிராமத்தில் ஒரு குடிசையின் முன்பு குதிரை நின்றது. அதன் உள்ளே இருந்த மூதாட்டி, யாரப்பா நீ, என்ன வேண்டும் உனக்கு என்று கேட்டார். அம்மா, எனக்கு பசியாக இருக்கிறது, ஏதாவது இருந்தால் கொடுங்கள் என்றார் பெரிய மருது. உடனே உள்ளே அழைத்து இரவு தண்ணீரில் ஊற வைத்திருந்த பழைய சோற்றை கொடுத்து அன்பாக உபசரித்தார். பின்னர், அம்மா, இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை, இங்கே மறைவாக ஒரு இடம் கிடைத்தால் தூங்கலாம் என்று நினைக்கிறேன் என்றார். வீட்டுக்கு பின்னால் உள்ள கொட்டகையில் படுத்துக்கொள், யாரும் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என்று அந்த கிழவி பதில் சொன்னார். அயர்ந்து தூங்கி கண் விழித்த போது அந்த மூதாட்டியின் பழைய சோறும் பண்பாடும் மிகவும் உயர்ந்ததாக தெரிந்தது. உடனே அந்த வீட்டு கூரையிலிருந்து ஒரு பனை ஓலையும் பக்கத்து வேலியிலிருந்து ஒரு முல்லையும் எடுத்து, இந்த கிராமத்தை இந்த மூதாட்டிக்கு தானமாக கொடுக்கிறேன் என்று எழுதி கையெழுத்து விட்டு அந்த மூதாட்டியிடம் கொடுத்து, அம்மா, சிவகங்கை சமஸ்தான அதிகாரிகளிடம் இதை நீங்கள் கொண்டு போய் கொடுத்தால் உங்களுக்கு ஏதாவது அனுகூலம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு குதிரை மீது ஏறி சென்று விட்டார். சிறிது நாட்களில் ஆங்கிலேயர்கள் பெரிய மருதுவை சிறைபிடித்து தூக்கிலிட்டனர். தூக்கிலிடுவதற்கு முன்னதாக அவருடைய கடைசி விருப்பத்தை கேட்டபோது, நான் இதுவரை செய்துள்ள அறக்கொடைகள் அனைத்தையும் தாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சிறிது நாளில் அம்மூதாட்டி தன்னிடமிருந்த ஓலையை சிவகங்கை சமஸ்தானத்திற்கு எடுத்துச் சென்றபோது அதை பார்த்த ஆங்கிலேயர்கள் அந்த கிராமத்தையே அவருக்கு தானமாக கொடுத்தனர். தமக்கு ஓலை எழுதி கொடுத்தவர் பெரிய மருது என்பதை அறிந்து உள்ளம் உருகினார் அந்த மூதாட்டி. அந்த கிராமம் பழஞ்சோற்று குருநாதனேந்தல் என்று இன்றும் அழைக்கப்படுகிறது. வேதங்களுக்கும் அறத்திற்கும் அடிப்படையாக நின்று உலகத்தை காப்பது அரசனுடைய செங்கோலே என்பதை அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அறத்திற்கும் அடிப்படை செங்கோல், வேதங்களுக்கும் அடிப்படை செங்கோலே.